வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் யமஹா தரப்புலேருந்து சூப்பர் ஸ்டைலிஷான ஃபேமிலி யூஸுக்கான ஒரு பெஸ்ட்டு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா. இந்த யமஹாவோட ஃபெசினோன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அந்த அதர் ஹேண்ட்லன்னு பார்க்கும்போது இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் செம ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்கூட்டர் ஃபார் ஃபேமிலி யூஸுக்குன்னு பார்த்தா நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓவரால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே ஃபேமிலி யூஸுக்குன்னு வரும்போது ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் பெஸ்ட்டுன்னு கேட்டால் அந்த இடத்துல நிச்சயமாக நிறையவே டவுட்டுகள் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த யமஹா ஃபெசினோ 125 vs டிவிஎஸ் ஜூபிட்டர் 125மான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். இந்த கம்பேரிசனில் இந்த வெஹிக்கிளோட டிசைன், ஃபீச்சர்ஸ், இன்ஜின்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோட எண்டிங்கில் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணுன்ற ஒரு ஐடியாவை கொடுக்குற அளவுக்கான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, அதனால் வீடியோ பார்ப்போம். பார்த்து முடிச்சுன்னு அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் கம்பேரிசன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம யமஹாவோட ஃபெசினோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ரெட்ரோ ஓரியன்ட், நல்ல ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். டிசைன் பார்க்குறதுக்கு really இந்த இடத்துல செம ஒரு நல்ல ரோடு அப்பியரன்ஸோடய இருக்குது. உங்களுக்கு எப்படின்றதா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், அது வந்து நம்ம யமஹா ஃபெசினோ அளவுக்கு அந்த ஒரு ரெட்ரோ ஓரியன்டாக நல்ல ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு ட்ரெடிஷ்னலான அந்த ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் எந்த மாதிரி இருக்குமோ அதை மாதிரி ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு டிசைன். பட் அந்த வெஹிக்கிளோட டிசைனும் ஓரளவுக்கு நல்ல ரோடு அப்பியரன்ஸே கொடுக்குது. ஓரளவு இந்த ரெண்டு வெஹிக்கிள்ஸ், அந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸோட டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டிசைனோட அந்த ப்ராக்டிகாலிட்டி கம்பேரிசன் பார்ப்போம். ஆமாங்க, இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டிசைனில் எது ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா ரெண்டுத்துலையுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஒரு பெரிய சீட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருக்கிறதுலே பெரிய சீட் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 சீட் தான் இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு பெரிய, அது இல்லாமல் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் செட்டப். சீட்டிங் வைஸ் ரியலி நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் ஸ்டெப் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபுட்போர்டு வைஸுமே நம்ம யமஹா ஃபெசினோவில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஃபுட்போர்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டரில் கொடுத்துருக்கிறதுன்றது இன்னுமே ஒரு பெட்டரான ஒரு ஸ்பேசியஸ். சிலிண்டரே வச்சு கேரி பண்ணால் கூட நீங்கள் டிவிஎஸ் ஜூபிட்டரில் ஈஸியாக வச்சு கேரி பண்ணிடலாம். பட் ஆனால் சிலிண்டர் வெஹிக்கிள்ஸில் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொன்ன அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது. நம்ம யமஹா ஃபெசினோவில் சிலிண்டர்லாம் வைக்க முடியாது. பட் ஒரு தண்ணி கேன், சின்ன பேக்ஸ், அது மாதிரி விஷயங்களுக்கு இட்ஸ் மோர் தென் அடிக்குவேட்டாக இருக்கும். பட் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்பேசினஸ் விஷயத்தில் ஃபுட்போர்ட்லேயும் சரி, சீட்டிலையும் சரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிவிஎஸ் ஜூபிட்டரில் க்ளவுட் பாக்ஸும் வரும். அது பக்கத்துலேயே யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் கொடுக்குறாங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் சூப்பர். பட் நம்ம யமஹா ஃபெசினோவில் ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸ்லாம் கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு நம்ம யமஹா ஃபெசினோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அரௌண்ட் ஒரு 21 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு. ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஸ்கூட்டருக்கு போதும். பட் ஆனால் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு 33 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அவங்க இந்த ஒரு செக்மெண்ட்டில் வேறு யாருமே கொடுக்காத அளவுக்கான ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ். இப்போ ப்ராக்டிகாலிட்டி விஷயத்தில் ஸ்டோரேஜில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிற ஒரு விஷயம், இந்த ரெண்டு வண்டியோட ஃபியூல் ஃபில்லிங் கேப். ஆமாங்க, ஃபியூல் ஃபில்லிங் கேப் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம யமஹாவோட ஃபெசினோவில் இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு ஓல்ட் ஸ்கூல் டிசைனான அந்த சீட்டை திறந்து பெட்ரோல் போடுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்கள் ஒரு 2-3 பேர் இல்லை, ஒரு 2 பேர் போயிட்டுருக்கீங்க, இப்போ பெட்ரோல் ஃபியூல் பண்ணணுன்றப்ப வேறு ஏதாவது ஸ்கூட்டர்ஸாக இருந்தால் நீங்கள் ரைடர் உட்காண்டே கூட போடலாம். பட் நான் இந்த ஸ்கூட்டரில் நீங்கள் கன்ஃபார்மாக 2 பேரும் இறங்கி ஆகணும். இறங்கிட்டு சீட்டை அன்லாக் பண்ணிவிட்டு தூக்கிட்டு அதுக்கடுத்து அதுக்குள்ளே இருக்கிற மூடியை திறந்து அப்புறம் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு கடுப்பான விஷயம் தான். பட் ஆனால் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங், அதுலேயும் குறிப்பாக எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டேஷ்லேயே கொடுத்துட்றாங்கன்றப்ப ஃபியூல் ஃபில்லிங்கிறது நம்ம எப்படி பைக்கில் ஈஸியாக ஃபியூல் ஃபில் பண்ண போகிறோமோ அதே மாதிரி இந்த ஸ்கூட்டர்லையும் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் டோனாக இருக்கிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோம்னா அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்களா, நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட அந்த ஒரு ரைட் அண்ட் ஹேண்டிலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலேயுமே ஒரு சேம் டைப்பான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம யமஹா
Yamaha Fesinoல லைட்டாக ஸ்டிஃப் டியூண்டாக இருக்குது. பட் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டரில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் டியூன் பண்ணியிருக்காங்கன்றப்ப சஸ்பென்ஷன் குவாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பள்ளம் மோட்டான் ரோட்டில் போகிறீங்கப்போ கூட நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் நல்லாவே கிளைட் பண்ணுது. பட் நம்ம Yamaha Fesino ஓகே தான், அதுவும் ரொம்ப ஸ்டிஃப்னு தான் சொல்ல முடியாது. பட் கம்பேரிட் டு தி டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 அது கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஹேண்டலிங் பொறுத்த அளவுக்கு இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 டோட்டல் வெயிட் அரௌண்ட் ஒரு 108 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 765 mm கிட்ட தான் வருதுன்றப்ப சீட் ஹைட்டும் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சு. வண்டியோட வெயிட் மட்டும் 108ன்றது ஒரு 125cc ஸ்கூட்டருக்கு கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். பட் ஆனால் அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு பாடி பேலன்ஸ் டெக்னாலஜின்றது அந்த வண்டியோட வெயிட்டை அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சிருக்காது. ரைடிங் சமயத்தில் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஹேண்டலிங். பட் நம்ம Yamaha Fesino பொறுத்தளவுக்கு அதோட டோட்டல் வெயிட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 99 kgs தான். இன்னும் லைட் வெயிட்டர், இன்னும் ஹேண்டலிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 780 mm. சீட் ஹைட் மட்டும் லைட்டாக நம்ம Yamaha டிவிஎஸை விட Yamaha கொஞ்சம் அதிகம். அதனால ஓவராலாக ரைட் குவாலிட்டியில் ரெண்டு பேரும் ஒரு சிமிலரான ரேஞ்சில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டுத்தோட ரைட் அண்ட் ஹேண்டலிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைடிங் கம்ஃபர்ட்டில் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஸ்கூட்டர்ஸுமே ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் வந்து எல்இடியில் வந்துடுது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனை இல்லை. மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் ரியர் லைட்லாம் ரெண்டு வித்லையும் உங்களுக்கு ஹாலஜன் செட்டப் தான். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம Yamaha Fesinoல நீங்கள் பேசிக் மாடல் போகிறீங்கப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். டாப் மாடல் போகிறீங்கப்போ ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக அந்த ஒரு SMS கால் விஷயம். மற்றபடி அதில் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. சரி, ஓகே. பட் ஆனால் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டரில் நீங்கள் பேசிக் மாடல் வாரீங்கப்போ ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் ஒரு டீசென்ட் லெவலான ஃபீச்சர்ஸ் தான். பட் ஆனால் நீங்கள் ஸ்மார்ட் கனெக்ட் மாடல் போகிறீங்கிறப்ப அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ் இருங்க. அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நான் ஒன்று சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் ஃபீச்சர் விஷயத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வந்துட்டால் அந்த இடத்துல நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஓவரால் இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்துலையும் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் நல்ல ஒரு எட்ஜ் எடுத்துகிட்டு வராங்க. பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட்டில் தான் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் வழுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்ஜின் செக்மெண்ட். அங்கே இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் 8.04 bhp ஆஃப் பவர் சிம் 10.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வண்டி வாங்கின புதுசில் really நல்ல சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ஜினும் நல்ல ஸ்மூத்தாக ரன் ஆகும். பட் ஆனால் எந்த இடத்துல இந்த ஒரு வெஹிக்கிள் பிரச்சனை கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வண்டி வந்து கொஞ்சம் ரன்னிங் ஆக அந்த ஒரு பின்னாடி அந்த பெல்ட் சிஸ்டம் அதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆக வண்டியில் வைப்ரேஷன் வர ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது. பட் சர்வீஸ் போயிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் திரும்பி நல்லா வந்துடுற மாதிரி இருக்குது. பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் திரும்பி அந்த வைப்ரேஷன் வருது. அந்த ஒரு வைப்ரேஷன் இஷ்யூ, அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் ப்ராப்ளம் இந்த வெஹிக்கிளில் லைட்டராக இருக்குது இன்ஜின் பொறுத்த அளவுக்கு. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தோன்னா நீங்கள் அந்த வெஹிக்கிளுக்கு கரெக்டான அந்த ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான டைமில் நீங்கள் நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அந்த இன்ஜின் ஓரளவுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் ஓரளவுக்கு ரிஃபைண்டாகவே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த Yamaha Fesinoவோட இன்ஜின் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்கிறதுமே சேம் ஒரு 125cc தான், சிங்கிள் சிலிண்டர் தான், 4-stroke தான், 2-valve தான், ஏர் கூல்டு தான். இந்த இன்ஜினாலையும் பார்த்தோன்னா வச்சிங்களேன் 8.04 bhp ஆஃப் பவர் சிம் 10.3 Nm ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு ஒரு 90. அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ரெண்டு பேருமே ஒரு சிமிலரான ரேஞ்சு தான். டாப் எண்ட்லேயும் சரி மிட் ரேஞ்ச் எல்லாத்துலேயும் ஓரலாக ரெண்டு பேரும் நல்ல ஒரு பவரே டெலிவரி பண்ணுறாங்க. இன்ஜின் செக்மெண்ட்டில் ரெண்டு பேரும் ஒரு சிமிலரான பவர் ரேஞ்சிலே இருக்காங்க. சரி, ஓகே. இந்த இன்ஜினோட உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டாக இருக்குன்றது நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் நம்ம Yamaha Fesino 125 யூஸ் பண்ணிக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது ரிஃபைன்மெண்ட் அந்த ஒரு லாங் லைஃப் ஓரியன்டாக கொஞ்சம் மைண்ட் செட்டோட வண்டி எடுக்கிறீங்கப்போ இந்த Yamaha Fesinoட இன்ஜின் தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நல்ல ஒரு லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு இன்ஜின் நம்ம Yamaha Fesino 125 யூஸ் பண்ணிக்கிறது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் கம்பெனி ரிப்போர்ட் 50 kmp வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் இருக்கும். பட் நம்ம Yamaha Fesino கம்பெனி ரிப்போர்ட்டட் மைலேஜ் 50 kmp வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நான் அதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு 125cc கிடையாது. ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் உள்ள ஒரு இன்ஜின். அந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக அந்த வெஹிக்கிள் அன்பிரடிக்டபிளான மைலேஜான 60 above கூட ஒரு சில பேருக்கு தரதா சொல்கிறாங்க.
பட் எல்லாருக்கும் 60 அபோவில் அந்த ஒரு 70 80ல் தந்துருமான்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். உங்களோட ரைடிங் ஸ்டைலுக்கும் ரோட் கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி அந்த வெஹிக்கிளோடைய மைலேஜ் வேரி ஆகும். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜை நம்ம Yamaha Fecino 125 தான் கொடுக்குன்றதுல டவுட் இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் அண்ட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்கப்போ இந்த Yamaha Fecino உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு மற்றபடி வண்டியோட பிரேக்கிங் டயர்ஸ் மாதிரி விஷயத்தெலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோடு தான் இருக்காங்க. ரெண்டுத்தோட பிரேக்கிங் செட்டப்பும் சரி டயர்ஸும் சரி அந்த ரெண்டு வண்டிங்களுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சிலே இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ரெண்டு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 பேசிக் மாடல் உங்களுக்கு 1,10,000 அரௌண்ட் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் வந்து 1,22,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடலுடைய ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் அந்த டாப் மாடல் ஸ்மார்ட் கனெக்ட் அது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக கிடைக்கிறப்ப அது ரியலி நல்ல ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் நம்ம Yamaha Fecinoடைய பேசிக் மாடல் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 1,19,000 முடிஞ்சிருக்கு. இப்போ ப்ரைஸிங் விஷயத்துலையும் நம்ம டிவிஎஸை விட இங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. பட் ஆனால் இதோடைய டாப் மாடல் போகிறப்ப கூட அந்த அளவுக்கான ஃபீச்சர்ஸ் இதில் கிடைக்குமான்றது டவுட்டு தான். சரி ஓகே, ஓவராலாக இந்த ரெண்டு வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகுன்றதை பார்த்தோன்னா நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 ஜூபிட்டர் 125 யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், என்னால் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்துக்க முடியும். பட் ஆனால் என்னுடைய ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறேன். நான் ஒரு பிக் ஃபேமிலி மேன். என்னுடைய ஃபேமிலி பர்பஸ் தான் எனக்கு ஒரு மெயின் பர்பஸே. அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கூட்டர் வேணும். பட் மெயின்டெனன்ஸ்லாம் என்னால் நல்லா பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்கப்போ இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த Yamaha Fecino 125 யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தோன்னா, எனக்கு இந்த மாதிரி சீட் ஹைட்டு அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஃபுட்போர்ட் மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய ஃபேமிலி யூஸுக்கு அந்த ஒரு 22 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஒரு டீசெண்டான ஃபுட்போர்டு அதுவே போதும். பட் நான் எனக்கு வண்டியோட டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல கிளாசிக் ரெட்ரோ ஸ்டைலிங்லையும் ஒரு வண்டி நல்ல ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டோடையும் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த Yamaha Fecino உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெவியாக எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் டிவிஎஸ் சைடு தான் போகணும். டிவிஎஸில் தான் பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம டிவிஎஸில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அதான் ஒரு விஷயம். கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டாலோ என்னதான் இருந்தாலும் அந்த வெஹிக்கிள் வந்து அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஒரு லைஃப் தாண்டிடுச்சுன்னா அந்த இன்ஜின் அந்த ஒரு வைப்ரேஷன்ன்றது வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும்தான் மைனஸு. மற்றபடி அது ஒரு சூப்பரான ஸ்கூட்டர். டிசைன் வைஸும் சரி ஃபீச்சர் வைஸும் சரி அந்த மாதிரி விஷயத்தில் நல்லா ஃபுல்லி பேக்கடாகவே எடுத்து வந்திருப்பாங்க. அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் இல்லை கொஞ்சம் நீங்கள் ஒரு என்டர்பிரினர்ஷிப்போ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறப்ப கூட இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஸ்பேசினஸ்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நம்ம Yamaha Fecino இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கூட நல்லா இருக்குது. டிசைனும் ஒரு டீசெண்டான ஒரு ப்ராக்டிகலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றப்ப அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சரி ஓகே, ஓவரால் இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே பெஸ்ட் தான். பட் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் ஃபேமிலி யூஸ் ஃபுல் ஓரியன்டாக வச்சுருக்கவங்களுக்கு அது பெஸ்ட் ஆப்ஷன். பட் எனக்கு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், மைலேஜ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் Yamaha Fecino சைடு வரலாம். சரி ஓகே, ஓவரால் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுவீங்க. இந்த கம்பேரிசனை நம்ம இங்கே முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.